இன்று நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வைப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிராணம் அப்படின்னா என்ன, பிராணாயம். அதாவது யோகாவில் பிராணாயம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். அந்த பிராணாயம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த பிராணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு சக்தி, அதாவது ஒரு எனர்ஜியோட லெவலை தான் அது நம்ம அந்த மாதிரி பிராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எனர்ஜியோட லெவல் எப்படியெல்லாம் இருக்குது, எந்தெந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். அதாவது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியோட லெவல் அது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜியோட லெவல் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெருப்பாக இருக்குது, அடுத்து நீர் அந்த வடிவத்திலையும் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா காற்று அந்த வடிவத்திலையும் இருக்குது, பூமி எர்த் இந்த வடிவத்திலையும் இருக்குது. இந்த மாதிரி பல வடிவங்களில் எனர்ஜியோட லெவல் இந்த உலகத்தில் இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பரவி கிடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 4-5 சக்திகளையும் நம்ம உடலுக்கு உள்ள அதிகப்படியாக கிரகிக்க செய்து அதோடைய அழுத்தத்தை நல்லா தூண்டிவிட்டு நம்ம உடலில் நல்ல எனர்ஜி கிடைக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பிராண சக்தி. அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நார்மலாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயம். இது எந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது, அதாவது நம்ம நெருப்பு சில இடத்துல கம்மியாக இருக்கும், ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்கும். சில இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும், அதோட அளவு அதை சுற்றளவு கம்மியாக இருக்கும். அதே போல் சில உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவோட அளவு கம்மியாக இருக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம அதிகமான உணவு எடுத்தால் கூட நமக்கு சக்தி குறைவாக கிடைக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். இது எந்த இடத்துல ஒரு சீராக நமக்கு ஒன்று போல் அதாவது அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சமநிலையில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை, இந்த யூனிவர்ஸில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த நாம் தேடி போகும்பொழுது அந்த இடத்துல இந்த சக்தி, பிராணசக்தி அதிகமாக பரவி இருக்கும். அந்த பிராணசக்தியை நாம் உடலுக்குள்ளே எடுத்து செல்லும்பொழுது தான் நம்ம கிரியா யோகத்தை முறைப்படி நம்ம செய்ய முடியுது அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்க, இந்த அமைதியான சூழ்நிலை கொண்ட இடம் எங்கன்னா, ஒரு மலைப்பகுதியோ இல்லைன்னா ஒரு குகை பகுதியோ, இந்த மாதிரி அதாவது நம்மளுடைய இயற்கை சார்ந்த விஷயங்களை தவிர நமக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வாகனங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லை. நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.